பச்சை பயிறு லட்டு செய்யலாம் வாங்க. ஒரு டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இது வந்து 250 கிராம் இருக்கலாம். இந்த டம்ளர் வந்து தோராயமாக நீங்கள் எந்த கிளாஸுக்கு எதில் அளக்குறீங்களோ அதில் அளந்துக்கலாம். ஒரு கிளாஸ் போட்டுருந்தாங்க. இது வந்து வானல் சூடானோடனே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். கை விடாமல் இது வந்து தீயாமல் பார்த்துக்குங்க. இந்த கலர் இருக்குங்களா பச்சை பயிறு நல்லா வறுத்துன்னே இருக்கணும். இது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாசம் நல்லாயிருக்கும், லட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். வீடே கமகமன்னு வாசனை வரும் அந்த பச்சை பயிறு ஸ்மெல்லு. இது பசங்க கிட்ட அப்படியே கொடுத்தா கூட கடகடன்னு நின்று சாப்பிட்ருவாங்க. பச்சை பயிறு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ரோஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள். எனக்குன்னா ஏலக்காய் இல்லாமல் நம்ம லட்டு செய்யறதுனால ஏலக்காய் சேர்த்துருக்கோம். கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது தனியாக வச்சுக்கணும். இன்னும் அடுத்தது வந்து கடலக்காய் பருப்பு, வேர்க்கடலை வந்து ஒரு டம்ளர் பச்சை பயிறுனா 1/2 டம்ளர் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கணுங்க. இதை வந்து வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் லேசாக சூடு பண்ணிக்கினா போதும். ஓகேங்களா? அது தீயாமல் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா இதையும் அப்படியே எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றணும். ரெண்டுத்தையும் ஒரே பிளேட்டில் போடாதீங்க. ஓகேங்களா? பச்சை பயிறு வந்து தோல் எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும் முடிஞ்ச அளவு. அடுத்தது உடச்சக்கடலை, பாதி வேர்க்கடலை பாதி உடச்சக்கடலை. ஓகேங்களா? இப்போ இந்த உடச்சக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். இது ரொம்பலாம் வரணும் இல்லை, ஃபுல்லில் இருக்கிறதால லோ ஃப்ளேமில் லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. அப்புறம் இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆறட்டும், பிளேட்டில் வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஃபுல்லாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். முதல்ல வெறும் பச்சை பயிறு மட்டும் அரைங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது. பச்சை பயிறு ஏலக்காய் இருக்குங்களா, இது முடிஞ்ச அளவு ஸ்மூத்தாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நம்ம வறுத்த வானாலே போட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். அதுக்கு இன்னொரு பிளேட் வேணும் இல்லை, அதை மாற்றிட்டு அப்புறம் வேர்க்கடலை சேர்த்து உடச்சக்கடலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா இதையும் அதே வானாலே எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன், உடம்புக்கு நல்லதுன்னுட்டு. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ சேர்த்துருக்கோம்? 2 டம்ளர் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் பச்சை பயிறு, 1/2 டம்ளர் வேர்க்கடலை, 1/2 டம்ளர் உடச்சக்கடலை, டோட்டலாக 2 இருக்குங்களா? இப்போ 2க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1.25 சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து சுகர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நான் 1.25 சேர்த்து இந்த பச்சை பயிறு லட்டு செய்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து பால் காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி விடலை, காசின பால், அதாவது ஸ்டோர் பால், பேக்கெட் பால் இல்லை, நான் ஸ்டோர் பால் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்டோர் பால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தாங்க இந்த நல்லாயிருக்கும் இந்த லட்டு பிடிக்கிறதுக்காக. ஆனால் பால் வந்து முக்கியமான குறிப்பு வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும். ஒரேடியாக ஃபுல்லாக ஊற்றிட்டு பிடிக்கக்கூடாது. ஏன் கேட்டால் இந்த வெல்லம் இருக்குல்லங்க, நாட்டு சர்க்கரை, இது வந்து இறுகக்கூடிய தன்மையுடையது. நீங்கள் கொஞ்சம் பால் விட்டாவே அப்படியே மெல்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதேமாதிரி நான் கலக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டேஜில் சேர்த்து கலக்கணும். சரிங்களா? எந்த ஸ்டேஜ்னால் இப்படி கையில் பிடிச்சா உதிரியாக இருக்கும், லட்டு மாதிரி வரணும். உதுத்து விட்டால் தூளாயிடணும். அந்த பதம், அந்த புட்டு பதம் சொல்லுவாங்க வேறுங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இதை பிடிச்சின்னா லட்டு ஆகிடுச்சா? உதுத்தா துண்டு போதும். அங்கே பாருங்கள், ட்ரையாக இருக்க மாதிரியே தெரியுதுங்களா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இதுவாகிடும். அப்புறம் இன்னொரு குறிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து ஒரேடியாக நீங்கள் இந்த மாதிரி பால் விட்டு செய்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஒரு 1 வீக், ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பவுட்ரை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பசங்க ஸ்கூல்லேருந்து வராங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்கணுன்னா இந்த பக்கம் காஃபி போடுறீங்களாங்க, அதில் கொஞ்சம் பால் எடுத்து இதில் ஒரு 4-5 லட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடும். அடிக்கடி இதை வறுத்து ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பச்சை பயிரோடைய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். பச்சை பயிரில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. உடல் சக்தியை வந்து அதிகரிக்கும், செரிமானத்துக்கு உதவுது, நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்குது, வேர்க்கடலை இருக்கிறதுனால நல்ல கொழுப்பு மற்றும் புரதச்சத்து இதில் நிறைய இருக்குது. உடல் நீண்ட நேரத்துக்கு எனர்ஜியாக வச்சுக்கும், இதயத்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் இ இருக்குது, தாதுக்கள் உள்ளது. உடச்சக்கடலை சேர்க்கறதுனால இது புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. எலும்புக்கு நல்லது. வயிறு நிறைய உணர்வு, அதான் வயிறு ஃபுல்ஃபில் ஆகும். உடல் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவுது. நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால இது இரும்பு சத்து இருக்குது. இயற்கையாகவே இது எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்துரும். அந்த நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை விட இது நல்லது. ரத்த சோகை வராமல் பார்த்துக்கும். நீங்கள் ஏலக்காய் சேர்க்கறதுனால மணமும் சுவையும் இதில் நிறைய இருக்கும், செரிமானத்துக்கு உதவுது.
வாய் துர்நாற்றம் இருக்காது. உடல் புத்துணர்ச்சியா எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கும். ஓகேங்களா? புரதச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இதுல அடங்கியிருக்குங்க.